நீதிபதிகள் நியமன விவகாரம் தொடர்பில் கஅடிலான் கட்சியின் 9 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் முன் வைத்திருக்கும் கருத்து எந்த வகையிலும் கட்சிக்கும் சரி அரசாங்கத்திற்கும் சரி மோசமான விளைவுகளை ஏற்படுத்தாது என்று கஅடிலான் முன்னாள் தலைமைச் செயலாளர் டத்தோஸ்ரீ சைஃபுடின் நசுத்தியோன் இஸ்மாயில் தெரிவித்தார். ஏனெனில் இதற்கு முன்பு கூட பண்டான் தொகுதி நாடாளுமன்ற உறுப்பினர் டத்தோஸ்ரீ ரஃபீசி ரம்லியும் மேலும் 8 பேரும் இதைவிட கூர்மையான கருத்துக்களை முன் வைத்திருந்தனர் என்று அவர் கூறினார். இது அவர்கள் முன்வைத்திருக்கும் கருத்து. கட்சி கண்ணோட்டத்தில் பார்க்கும் பொழுது இந்த கட்சி வெளிப்படையான தன்மையை கொண்டிருக்கிறது. இதற்கு முன்பு கூட நாம் இதைவிட கூர்மையான கருத்துக்களை சந்தித்திருக்கின்றோம் என்று அவர் கூறினார். தலைநகர் கோலாலம்பூரில் நேற்று நடைபெற்ற 2025ஆம் ஆண்டுக்கான அமைச்சருடனான கலந்துரையாடலில் கலந்து கொண்ட பின் அவர் இதனை தெரிவித்தார். கஅடிலானில் 9 நாடாளுமன்ற உறுப்பினர்களின் செயல் எந்த அளவுக்கு பக்காத்தான் ஹராப்பானுக்கு பாதகமான விளைவை ஏற்படுத்தும் என கேட்டபோது உள்துறை அமைச்சருமான சைஃபுடின் இவ்வாறு கூறினார். நீதி பரிபாலன துறையில் நியமனங்கள் தொடர்பாகவும் அத்துறையில் உயர்நிலை பதவிகளுக்கான நியமனங்கள் தொடர்பாகவும் நாடாளுமன்ற சிறப்பு தேர்வுக்குழுவை அமைக்க வேண்டும் எனவும் விசாரணை ஆணையத்தை அமைக்க வேண்டும் எனவும் ரஃபீசி உட்பட கஅடிலான் கட்சியின் சில நாடாளுமன்ற உறுப்பினர்கள் நேற்று முன்தினம் கோரிக்கை வைத்திருக்கின்றனர். இந்தியர்களின் இதய குரல் மக்களோசை.